ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். கடந்த பாடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கும் கேபாவுக்கும் 500 பேருக்கு மேற்பட்ட சகோதரருக்கும் என்ன பண்ணார் அவரு, இன்னும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தரிசனமானார் என்பதை நாம் தியானித்தோம். தொடர்ந்து நம்ம தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார்ன்ட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுல 8வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். எல்லோருக்கும் பின்பு அகல பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார்ன்ட்டு சொல்லிட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவர் சொல்றாரு, கடைசியில அகல பிறவி ஆகிய எனக்கும் அவர் என்ன ஆனாரு, தரிசனமானார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த சாட்சியே சொல்றார், பர்சனல் டெஸ்டிமனியே சொல்றார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவரை சந்தித்தாருன்ட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு என்ன பண்றாரு சொல்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்து அவரை என்ன பண்ணாரா, சந்தித்தாராம். நீங்க வேதத்தை நல்லா தியானிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு மனுஷனை எப்படியாக மாற்றியது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்போஸ்தலனாகிய பவுல், அல்லது மிகப்பெரிய சாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நம்ம தியானிக்கிறப்ப அது உங்களுக்கே புரியும் பாருங்க. அங்க இருந்த கிரிட்டிக்ஸ், அங்க இருந்த அந்த விமர்சகர்கள் இல்லையா, விமர்சகர் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க எல்லாம் அவரை உயிரோடு எழுந்துட்டாருன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, கட்டுக்கதை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டீங்களா, இட் இஸ் எ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் விஷயத்துல இது புனையப்பட்ட ஒரு கதையாக அல்லது ஒரு சம்பவமாக அல்லது உருவாக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட ஒரு சம்பவம்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர் அல்ல. சவுல், பவுலுக்கு முன்பதாக அவர் பேரு சவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபாலோவர் கிடையாதுங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை நம்பியது கிடையாது. மாறாக இந்த சவுல் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார்களோ அவங்களை எல்லாரும் என்ன பண்ணவர், துன்பப்படுத்தியவர், சித்திரவாதப்படுத்தியவர். அவங்க எல்லோரையும் என்ன பண்ணவர், சிறைச்சாலைக்கு கொண்டு அங்க, புரியுதுங்களா இல்லையா, ஜெயில போட்டாங்க. கொடுமைப்படுத்தியவருங்க யாரு, சவுல். புரியுதுங்களா இல்லைங்களா? உங்களுக்கு புரியும்படியாக சொன்னா, இன்னைக்கு RSS சொல்றேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்போ RSSக்கு தலைவராக இருந்தவர் தான் யாரு, சவுல். உண்மைங்க. அவர் ரிலீஜியஸ் ஜிஹாதிஸ்ட் அல்லது டெரரிஸ்ட். அவரு விளங்குதுங்களா இல்லைங்களா? அவர் டெரரிஸ்ட், தீவிரவாதி. அவருடைய நம்பிக்கைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு மனிதனுங்க அவரு சவுல். இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக அடி மட்டத்திற்கு வெறுத்தவர். இயேசு என்ற பேரை கேட்டாலே அவருக்கு எரிஞ்சு விழுறாங்க இல்லைங்களா. ஒருத்தர் பேரை கேட்டா அந்த மாதிரி இயேசுன்னு யாருன்னா சொன்னாலே எரிஞ்சு விழுறவர், இயேசுவை வெறுத்தவர். இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர்களை, இயேசுவை பின்பற்றினவர்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு, துன்பப்படுத்தியவருங்க. அவங்க கொலை செய்யும்படியாக இவர் என்ன பண்ணவர், ஒத்துக்கொண்டவர் அல்லது சம்மதித்தவர். யாருன்னா இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்களை சாவடிச்சாங்கன்னா அதற்கு இவர் என்ன சொன்னவரு, சம்மதிச்சவர். போட்டு தள்ளுறா, அவனை போட்டு அடி, சாவடி, அவன் தான் இயேசுவை பத்தி. புரியுதுங்களா இல்லைங்களா?
நான் சொல்லுங்க, அவர் சொந்த வாயிலே சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 26 and verse 9. முன்னே நானும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். பாத்தீங்களா, முன்னேனா இவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்றது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பதாக. அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். பாத்தீங்களா, எல்லாரையும் எங்க போட்டு இருக்கிறாரு? ஜெயில போட்டு இருக்கிறாரு பாருங்க. அதை எருசலேம்ல மாத்திரம் செஞ்சு முடிச்சுட்டாரு, அங்கேயோட நிறுத்தல அவர் பாருங்க. அவர்களை கொலை செய்ய நானும் என்ன பண்ணியிருந்தேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணாங்க, மரித்தார்கள் இல்லையா? அவங்க சாவறதுக்கு நானும் என்ன பண்ண சம்மதிச்சேன். போட்டு தள்ளுங்களா அப்படின்ட்டு. விளங்குதுங்களா இல்லைங்களா? அதற்கு இல்லை, சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து. அப்போ நான் உதாரணம் சொல்லியிருந்து கரெக்டா தான் இருக்கு. RSS கரெக்டா இல்லைங்களா? பாருங்க, இன்னைக்கு அதுதான் நடக்குது இல்லைங்களா? ஒருவேளை இங்க நடக்கிற, இங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ நடக்குது. ஆனா நீங்க வட இந்தியாக்கெல்லாம் போனீங்கன்னா, நார்த் இந்தியாக்கெல்லாம் அங்க வந்து வாரம் வாரம் நடக்குது. அங்க இந்த RSS குழுவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு என்னங்க பண்றாங்க பாருங்க. சவுல் செஞ்சதுதான் அவங்களும் செய்யறாங்க பாருங்க. அங்க என்ன பண்றாங்களா, சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து. தண்டிக்கிறாங்களா இல்லையா? அடிக்கிறாங்களா இல்லையா? உதைக்கிறாங்க. ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறப்பவே போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா இல்லைங்களா? அதெல்லாம் நம்மளுடைய மீடியா காட்டுறது இல்லை இல்லையா? மணிப்பூர்ல நடக்கிறதெல்லாம் காட்டுறது இல்லை இல்லையா? அதற்கு இல்லை பாருங்க, தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். நடக்குதா இல்லையா? அங்க போய் என்ன பண்றாங்க, இயேசுவை மறுதலின்னு சொல்றாங்களா இல்லையா? இயேசுவை பத்தி பேசாதேன்றாங்களா இல்லைங்களா? இயேசுவை தூசிக்க சொல்றாங்களா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? தெரியலன்னா கேளுங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை சவுல் செய்திருக்கிறார் பாருங்க. அதற்கப்புறம் கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். துரத்திட்டு போயிட்டு எல்லாரையும் அங்க பாருங்க, எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து அன்னைக்கு சவுல் செஞ்சிருக்கிறாருங்க. எருசலேம்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் வந்து கிளியர் பண்ணிட்டு இப்ப எங்க போ தமஸ்குவுக்கு போயிருக்கிறாரு. அங்க இருக்கிற அந்த இயேசுவை பின்தொடர்ந்த, இயேசுவை பின்பற்றின ஃபாலோவர்ஸை எல்லாரையும் என்ன பண்ண, திருப்பி எருசலேமுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களை என்ன பண்ண, சித்திரவாதப்படுத்த, அவங்களை துன்பப்படுத்த என்ன வாங்கிட்டு போறாரு, பர்மிஷன் வாங்கிட்டு போறாருங்க. சோ இவரை பார்த்து இவர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலை வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் சொந்தமா உருவாக்கிட்டாரு. இது புனையப்பட்ட கதைன்ட்டெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. யாருடைய விஷயத்துல? சவுளுடைய விஷயத்துல. அவங்க விஷயத்துல வேணும்னா நீங்க சொல்லலாம், அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க, இயேசு கிறிஸ்துவோடைய உடன் இருந்தவங்க, சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவங்க அம்மா தம்பி அவங்க எல்லாம் வந்து மாத்திட்டாங்கன்ட்டு சொல்லலாம். ஆனா சவுல் விஷயத்துல உங்களால சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொன்ன, இவருடைய சாட்சி மிகப்பெரிய சாட்சி. இந்த காலத்துல சொல்லணும்னா டெரரிஸ்ட ரட்சித்த சாட்சி, தீவிரவாதியை ரட்சித்த சாட்சி. புரியுதுங்களா இல்லைங்களா? RSS தலைவரை ரட்சித்த சாட்சி. புரியுதுங்களா இல்லைங்களா? சோ வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்தார். இயேசு கிறிஸ்து அவரை எப்படி, எப்போ, எங்க சந்திச்சாருன்ட்டு அவரே சொல்றார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். சவுல் என்பவன், பவுலே இங்க விட்டுடலாம், ஏன்னா இன்னும் பவுலாக அவர் மாறல. அவருடைய பாஸ்டர் நம்ம இப்போ வாசிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இன்னும் இது வரைக்கும் செஞ்சது பத்தல, இன்னும் செய்யணும்ட்டு என்ன பண்றாரா, ஆசாரியர்கள் கிட்ட போயிட்டு என்ன பண்றான், பர்மிஷன் வாங்குறான் பாருங்க சவுல். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி
தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாத்தீங்களா, சட்ட பிரகாரமா போறாராம். இங்க பாருங்க, அங்க இருக்கிற இங்கெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு இல்லையா, அங்க இருக்கிறவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் எருசலேமுக்கு என்ன பண்ணி வர பிடித்து கொண்டு வந்து அவங்கள சாவடிக்க, கொடுமைப்படுத்த, துன்பப்படுத்த லெட்டர் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போறாரு. புரியுதுங்களா இல்லைங்களா? தொடர்ந்து வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்க தாங்க போயிட்டு இருக்கிறாரு. எதுக்கு போயிருக்கிறாரு? என்ன மிஷனோட போயிருக்கிறாரு? அவங்களை எல்லாரும் கொண்டு வந்து சித்திரவதைப்படுத்த, துன்பப்படுத்த, கொலை செய்யும்படியாக போயிட்டு இருக்கிற அந்த மிஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தடுக்கிறாரு. இதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. அகல பிறவியாகிய எனக்கு அவர் தரிசனம் பண்ணாரு இல்லைங்களா, அந்த வார்த்தையை வந்து இப்ப நானே தியானிக்கிறது கிடையாது. ஏன்னா இப்ப அதற்குள்ள போனோம்னா நம்ம உயிர் தெழுதலை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் போயிடுவோம். அது வேற என்னைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதுல ஆழமான சத்தியம் அடங்கியிருக்குங்க. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அகல பிறவின்னு சொன்னார், ப்ரீமெச்சூர்னு சொல்றாரு இல்லைங்களா? அது ஏன்ட்டு வேற எப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி ரிசரக்ஷனுக்குள்ளே வந்துருவோம். ஸோ அங்க சொல்றாரு பாருங்க, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். கீழே விழுந்துட்டாரு, அந்த ஒளி பட்டிருந்தோம். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சத்தம் கேக்குது பரலோகத்திலிருந்து, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? அதற்கு சவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். புரியுதுங்களா? இதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் எல்லாம் எதுவுமே நடக்கல. எந்த ஒரு அற்புதமும் அவன் நடந்து பார்த்ததே கிடையாது. முதல் முறையாக வந்து ஒளி வந்து விழுந்திருக்கு அவன் மேல, அவன் கீழே விழுந்து இருக்கிறான். வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, ஆடிபிள் வாய்ஸுங்க, சத்தம் கேக்குது பரலோகத்துல இருந்து. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பார்த்து கேட்கிறார் பாருங்க, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான்பா, உன் காலை வந்து முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்கிறாரு. இல்லைங்களா இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வேற எப்படின்னா பார்ப்போம். 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். உடனடியாக பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை என்ன வந்து இம்மிடியட்டா வந்து என்ன வந்து மாத்துது பாருங்க. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ட்டு. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். கூட போயிருந்தவங்க எல்லாரும் சத்தத்தை கேட்டாங்க அவங்க, ஆனா அவங்கள யாரும் எதையும் பார்க்க முடியல. ஒளினால, பிரைட்னஸ்னால. சவுல் தரையில் இருந்து எழுந்து கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாங்கு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஸோ இங்க தாங்க அந்த தமஸ்கு ரோட்ல தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, சவுல சந்திக்கிறார். புரியுதுங்களா இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து அரேபியாவுக்கு போறாரு. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அங்கதான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, கிருபையின் உபதேசங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பிற்பாடு நம்ம தியானிப்போம். புரியுதுங்களா இல்லைங்களா? இங்க சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண பார்த்தேன். இயேசு கிறிஸ்து என்னை என்ன பண்ணாரு, சந்தித்தார். விளங்குதுங்களா இல்லைங்களா? அதனால பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலை வந்து அவரே வந்து என்ன பண்ணது உருவாக்கினதே கிடையாது. இந்த கதையை அவரே என்ன பண்ணல, உருவாக்கல. இது உண்மையாக நடந்த சம்பவமா இருக்குங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? சோ அப்படி ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் அவனை மாற்றிய பிறகு அவர் என்ன சொன்னாருன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 9ல இருந்து பாருங்க. 8வது வசனத்துல சொல்றாரு, எல்லோருக்கும் பின்பு அகல பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறேன்,
தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. பாருங்க, இங்க சொல்றாரு, ஆண்டவர் இவரை சந்திச்சு இவர் அப்போஸ்தலனாக என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. ஆனாலும் அதை இவர் சொல்றாரு, அதற்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை. அங்க சொல்றாரு, for I am the least of the apostles whom I am not worthy to be called an apostle. நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஏன்னா நான் ராஜ்யத்தின் சபையை என்ன பண்ண, துன்பப்படுத்தினேன். I persecuted the church of God. புரியுதுங்களா? நீங்க அந்த ராஜ்யத்தின் சபையை பவுல் என்ன பண்ணாரு, துன்பப்படுத்தின அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலர்கள் எல்லோரிலும் சிறியவன், நான் அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட எனக்கு தகுதியே இல்லைன்றார். ஏன்னா அவருடைய உள்ளத்துல இது குத்திட்டே இருந்துச்சு. பாருங்க, இங்க 9ஆம் அதிகாரத்திலயும் நம்ம வாசிக்கிறோம், 26ஆம் அதிகாரத்திலயும் நம்ம வாசிக்கிறோம். எங்கெல்லாம் அவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்ததை ரீகால் பண்றாரோ, அந்த தமஸ்கு ரோட்ல இயேசு கிறிஸ்து சந்திக்கிறப்ப நடந்ததை எப்பெல்லாம் அவர் திருப்பி ஞாபகப்படுத்துறாரோ, அப்பெல்லாம் அவர் என்ன பண்றாரு, புரியுதுங்களா இல்லைங்களா, தன்னுடைய முகத்தை கீழே போட்டுக்கிறாரு. ஐயோ, நான் ராஜ்யத்தின் சபையை நான் என்ன பண்ணிட்டேன், துன்பப்படுத்திட்டேனே. புரியுதுங்களா இல்லைங்களா? அதனால அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறதுக்கு நான் என்ன கிடையாது, தகுதியற்றவன், எனக்கு அதற்கு தகுதி இல்லை. ஐ டோன்ட் டிசர்வ் டு பி அன் அப்போஸ்தல் அப்படின்னு ஆண்டவர் அப்போஸ்தலனா மாத்தினாலும் இவருக்கு அந்த மெமரிஸ் என்ன ஆகுது, குத்திட்டே இருக்கு. ஒருவேளை இது முள்ளா இருக்குமோ எனக்கு தெரியல. எப்பெல்லாம் இவரு அந்த சம்பவத்தை சொல்றாரோ, ரீகால் பண்றாரோ, அப்பெல்லாம் என்ன ஆகுது, அவருக்கு வலிக்குது. பாருங்க, அது ஏன்னா அவர் எத்தனை பேர் என்ன பண்ணாரு, டார்ச்சர் பண்ணி இருக்கிறாரு, எத்தனை பேர் சாவறதுக்கு காரணமா இருக்கிறாரு, சபையை துன்பப்படுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் அவரை முள்ளாக குத்தி இருக்கலாம். அவர் அதுதான் சொல்றாரு இங்க, அது அவரை உடைக்குது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் அதை நினைக்கிறப்போ அவருடைய உள்ளத்தை அது உடைக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுறதுக்கு தகுதி அற்றவன். அதை அவர் ஒருபோதும் மறக்கல. அது ரணமா அவருடைய இருதயத்துல எப்பவுமே இருந்துச்சு. பாருங்க, அதற்கப்புறம் சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். சொல்றாரு, நான் இருக்கிறது யாருடைய கிருபை தான், ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவர் எனக்கு மன்னிக்காத இருந்திருந்தா, அவருடைய சபையை நான் துன்பப்படுத்தினேன், அவங்களை சித்திரவாதம் பண்ண, எத்தனையோ பேர் கொலை செய்யறதுக்கு நான் என்னவா இருந்தேன், காரணமா இருந்தேன். இது எல்லாத்தையும் ஆண்டவர் மனதுல வைத்து என்னை என்ன பண்ணிருக்கலாம், சாகடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணாம எனக்கு என்னத்தை காட்டிட்டாரு, கிருபையை காட்டிட்டாருங்க. முதல் முறையாக இதை எபேசியர் முன்னுரையிலே நான் பேசியிருக்கிறேன், போய் கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய கிருபையை பெற்றவருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அதற்கு அவர் தகுதி உள்ளவரே கிடையாது. உலகத்திலே மோசமான பாவி யாருன்னு பாத்தீங்கன்னா யாருதான், சவுல் தாங்க. இதை நீங்க ஏற்றாலும் ஏற்கலனாலும் அது எனக்கு ஐ டோன்ட் கேருங்க. ஆனா பவுலே அதை சொல்றாரு, கிருபைக்கு தகுதி உள்ளவர் கிடையாதுங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா அவர் செய்ததெல்லாம் யாருக்கு விரோதமா செய்தாரு, கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ராஜ்யத்தின் சபைக்கு விரோதமாகவும் செய்து எத்தனையோ பேரை என்ன பண்ணாரு, துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தின. இப்படியாப்பட்ட மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை அளிக்கப்பட்டதுங்க. சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். I am that I am by the grace of God. புரியுதுங்களா இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, அது நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய, என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமா இருக்குதுங்க. ஏன் பாத்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட ஒரு பாவியையே, இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கே கிருபை கிடைக்கும்னா நமக்கு கிருபை கிடைக்குங்க. நாம கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பாஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய தவறான முடிவுகளை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கலாம், நாசப்படுத்தி இருக்கலாம். we would have messed it. இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்குறப்போ
பாத்தீங்கன்னா நம்மளுடைய தவறான செயல்களினாலே, தவறான முடிவுகளினாலே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டோம், நாசப்படுத்திட்டோம். இதுக்கு மேல்ட்டு நம்ம வாழ தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணின எத்தனையோ வேலைகள் உண்டு இல்லைங்களா? எத்தனையோ முறை நம்ம செத்து போனா நல்லா இருக்கும், தவறான முடிவுகளை எடுக்க ஒரு சிலரெல்லாம் இருப்பீங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் நம்மளை சந்தித்தாருங்க. அவருடைய கிருபை நமக்கு அளித்தாரா இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா? சோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல உதாரணங்க. நாமும் கூட அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக என்ன ஆக முடியும், மாற முடியும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்போஸ்தலனாகிய பவுலுங்க. நம்மளுடைய பாஸ்ட்ல என்ன வேணும்னா நடந்திருக்கலாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி வேணா சீர்கெட்டு போயிருக்கலாம். புரியுதுங்களா இல்லைங்களா சொல்றது? எப்படின்னா கெட்டு போயிருக்கலாம். இதுக்கு மேல்ட்டெல்லாம் நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாதுன்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, இல்லைங்க, உங்களால செய்ய முடியும். அவருடைய கிருபை உங்களுக்கு அளிக்கப்படுறப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்காக ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, 9வது வசனத்துல அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்றாரு. 10வது வசனத்துல இப்ப எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. 9வது வசனம் பாருங்க. நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. 10வது வசனத்துல இப்போ அவர் எப்படி இருக்கிறார் சொல்றாரு பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எனக்கு அளித்த அந்த கிரேஸ் இட் இஸ் நாட் வெயின், விருதாவாக இருக்கவில்லைங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. அந்த மாற்றப்பட்டதின் விளைவாக அவர் என்ன செய்தாரு பாருங்களேன். அவர்கள் கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவ கிருபையை அப்படி செய்தது என்ன சொல்றாரு, இந்த கிருபை எனக்கு உலகத்திலே கொடிய பாவியாகி என்னை தேவன் ரட்சித்தார், அதன் நிமித்தம் அவருடைய கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. அந்த கிருபை விருதாவாக போயிடல, என் வாழ்க்கையில அது வேஸ்டா போயிடலங்க, வீணா போயிடலங்க. அந்த கிருபையினாலே நான் என்ன செய்திருக்கிறேன், பேதுருவை பார்க்கிலும், கான்டெக்ட்ல நான் சொல்றேன், கான்டெக்ட் வெளியே போனா யார் என்ன வேணும்னா மாத்தலாம், கான்டெக்ட்ல சொல்றேன் பாருங்க. பேதுரு கேபாவை பார்க்கிலும், அதுக்கப்புறம் யார் வந்தாங்க, 500 பேருக்கு மேற்பட்ட சகோதரர்களை பார்க்கிலும், ஆமாவா இல்லைங்களா, 12 அதுல பேதுரு அடங்குறாரு இல்லையா, 12 அப்போஸ்தலர்களை பார்க்கிலும், அதற்கப்புறம் செகண்டரி அப்போஸ்தலர், மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லோரிலும் பார்க்கிலும் நான் அதிகமா என்ன பண்ண பிரயாசப்பட்டேன். ஆமாவா இல்லைங்களா? இது சத்தியங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பவுலை எப்படியாக மாற்றியது, அவர் மூலியமாக என்னென்னலாம் சம்பவித்தது என்பதை அவர் ரீகால் பண்றாரு பாருங்க. ஓப்பனா சொல்றாருங்க, அப்படியே சொல்றாருங்க. அவங்க எல்லோரையும் பார்க்கலும் நான் அதிகமா என்ன பண்ண பிரயாசப்பட்டு இருக்கிறேன். ஆமாப்பா, நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுறதுக்கு தகுதி இல்லாதவன் தான், நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் நான் சிறியவன் தான். ஆனாலும் அவர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையினால அவர்கள் எல்லோரையும் பார்க்கலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். விளங்குதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர் தெழுதல், அவருடைய அந்த கிருபை இவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியதுங்க. தர்சு பட்டணத்தை சவுலாக இருந்த இவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அப்போஸ்தல பவுலாக மாற்றப்பட்டாருங்க. ஆமாவா இல்லைங்களா? அடுத்தது அவர் என்ன பண்ணாரு, இந்த புதிய நியூ டெஸ்ட்மெண்ட்ல 13 நிருபங்களை எழுதிய ஆசிரியர் இவர் மாத்திரமேங்க. அடுத்தது அப்பொழுது இருந்த உலகம், ஏன்ஷியன்ட் வேர்ல்டுக்கே சுவிசேஷத்தை அறிவித்தவர், கிருபையின் சுவிசேஷத்தை அறிவித்தவர் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுலுங்க. அவர் தாங்க பல சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் போன பட்டணத்துல எல்லாம் எத்தனையோ சபைகளை, நூற்றுக்கணக்கான சபைகளை என்ன பண்ணவர், ஸ்தாபித்து வருங்க. The greatest missionary ever lived on this earth. தைரியமா சொல்றேன், வெக்கம் இல்லாம சொல்றேன். ஏன்னா எங்களுடைய அப்போஸ்தலன் அவரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பவுல் போல். ஆமாங்க,
புறஜாதியாரின் அப்போஸ்தலன் பவுல் என்னென்ன செய்தாருன்னு சொன்னா இல்லைங்களா? நம்மளுடைய அப்போஸ்தலனுங்க. அவரை போல இது வரைக்கும் கிறிஸ்துவத்துல வந்து யாரும் என்ன பண்ணியது கிடையாது, உழைத்தது கிடையாது அவரை போல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லின்னு தெரியுறாங்க. அவங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை வரலாறு சரியா தெரியலன்ட்டு இதுல இருந்தே புரியுது. பவுலை போல இது வரைக்கும் யாரும் வந்ததும் கிடையாது, வரப்போறதும் கிடையாது. புரியுது? அவரு போல வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு அடிபட்டு இதெல்லாம் வந்து எபேசியர் நிருபத்தை எபேசியர் எஃபிஷியன்ஸ் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடியில நான் போதிச்சிருக்கிறேன், போய் பாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? அவர் தாங்க கிரேட்டஸ்ட் மிஷனரி. ஸோ அவருடைய இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து மாறியதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலும் அவர் இவருக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை மாத்திரம்தாங்க. அதனால தாங்க அவர் வந்து அயராத பாடுபட்டார். உண்மையா இல்லைங்களா? இதான் சொல்லுறதுங்க, he labored tirelessly. அயராம பாடுபட்டாருங்க. ஓடிட்டே இருந்தார் மனுஷன். அடிக்குவாங்க, தூக்கி போட்டுருவாங்க, செத்துட்டான்ட்டு தூக்கி எல்லாம் போட்டு இருப்பாங்க. ஏன்ச்சு அப்பத்து கப்பிய மறுநாளே ஓடு. படகு சேதங்கள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி போதிச்சிருக்கிறேன், போய் கேட்டு பாருங்க. நம்மளுக்கு நேரம் இல்லை. ஏன் இதெல்லாம்? ஏன் அயராத உழைச்சாரு? நன்றி கடன். தேவன் காட்டின அந்த கிருபையின் நன்றி கடனுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, இவ்வளோ அயராம உழைச்சாருங்க, பிரயாசப்பட்டாருங்க. அவர் வந்து எல்லோரையும் பார்க்கலாம் அதிகமாக பிரயாசப்பட்டு அதிகமான கிறிஸ்துவுக்காக அதிகமாக சாதனை செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுலுங்க. எல்லாமே எதற்கு தான் செஞ்சாரு? கிராட்டிடியூட், நன்றி கடன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை வந்து ருசி பார்த்து இதெல்லாத்தையும் அவரு செய்தாருங்க. எந்த ஒரு கெயினுக்காக எதுவுமே அவர் செய்யல. புரியுதுங்களா இல்லைங்களா? விளங்குதுங்களா இல்லையா? சத்தியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்காகவும், இயேசு கிறிஸ்து இவரை மீட்டு கொண்டார் இல்லையா, ரட்சித்தார் இல்லைங்களா, அவரை தண்டிக்காம, அதற்காக இதையெல்லாம் அவரு செய்தாருங்க. இயேசு கிறிஸ்துவை மாம்சத்துல இருந்து டைரக்டா பார்த்த கேபா, மற்ற அப்போஸ்தலர்கள், 500 மேற்பட்ட சகோதரர்கள், இவங்க எல்லோரையும் பார்க்கிலும் இவரு அதிகமாய் பிரயாசப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல வந்து என்ன பண்ணாரு? பிரசங்கித்தாருங்க. அதுல என்னவோ அடங்குது? அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், சுவிசேஷம் அடங்குதுங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? இவருடைய வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. நாமும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலை போல வந்து யார் தான்? தகுதியற்றவர்கள் தான். நம்மளுடைய பாவத்தை வாழ்ந்துட்டு கொண்டு இருந்தோம். நம்ம வந்து ஆண்டவருக்கு துரோகிகளாக இருந்தோம். we were enemies to God. ஆனா அவருடைய கிருபை நமக்கு அளிக்கப்பட்டதுங்க. நம்ம எப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம்? பவுலை போலவே எக்கோ பண்ணலாங்க அவருடைய வார்த்தையா, I am by the grace of God. அவர் சொன்னது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ரிப்பீட் பண்ணலாம். நாங்கள் இருப்பது அவருடைய சுத்த கிருபைங்க. அவருடைய கிருபை நம்மளை ரட்சித்தது, நம்மளுடைய வாழ்க்கையை அது மாற்றியது. நம்ம யாருக்குமே யூஸ்லெஸ்ஸா இருந்தோம் இல்லைங்களா, உபயோகப்படாத நம்மை வந்து அவருடைய கிருபை வந்து என்ன பண்ணிச்சு? அவருக்காக வாழும்படியாக, அவருக்காகிலும் எதாகிலும் செய்யும்படியாக நமக்கு அது உதவி செய்து கொண்டிருக்கிறதா இல்லைங்களா? ஸோ பவுலை போல நாமும் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அவரை போலவே நாமும் கூட வந்து ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம்? பிரயாசப்படலாம். எதற்காக? எந்த ஒரு கிரெடிட்டுக்காகவும் கிடையாது, நன்றி கடனுக்காக தாங்க. அதுக்கு தாங்க நான் போதிக்கிறேன். அச்சுக்கிறதெல்லாம் இதுக்கு தாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய தவறாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பொறுப்பே வேறங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? நம்ம இந்த பூமியில இருக்கிறது காரணமே எதுக்காக தான் தெரியுங்களா? இந்த சுவிசேஷத்தை அறிவித்து, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அறிவித்து பல கோடி ஜனங்களை வந்து கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணத்தாங்க இங்க நம்ம இருக்கிறோம். we are ambassadors of Lord Jesus Christங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ நாமும் வந்து பவுலை போல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணும்? அதிகமாக பிரயாசப்பட கடமைப்பட்டு இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.